ஹீரோக்கு ஹீரோயின் ஒரு பொண்ணு அப்படின்ற விஷயம் இப்பதான் தெரிய வருது. உண்மையாதான் சொல்றியா, நீ பொண்ணா அப்படின்னு சொல்ல கேட்கும் போது இவ என்ன பண்றான்னா இவளோட ஒரு ட்ரெஸ்ஸையா கட்ட ஆரம்பிச்சிடறா. ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். நீ வந்துட்டு பொண்ணுன்னு சொன்னதே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா, எங்க பாட்டி கிட்ட தொடப்பக்கட்டையால அடி வாங்க போறேன் அப்படின்னு எல்லாம் கனவெல்லாம் கண்டுட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு பையனை தான் பிடிக்குமோ, ஒரு வேளை நான் கேவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப குழப்பமாயிடுச்சு. நல்ல வேலை நீ பொண்ணா இருக்கிறதுனால தான் உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். இவ பயங்கர போதையில இருக்கிறதுனால இவ வந்துட்டு பயங்கரமா ஹீரோவை ரொமான்ஸ் பண்ற மூட்ல இருக்கா. இதை பாரு, தயவு செஞ்சு வந்துட்டு என்ன பயங்கரமா கடுப்பேத்தாத, கொஞ்சம் சைலண்டா இரு, நீ ஃபுல்லா குடிச்சிருக்க, இப்ப நான் உன்னை என்ன பண்ணாலுமே நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும், அதனால நான் அந்த மாதிரி பண்ண போறது இல்லை, என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு போறான். இப்போதான் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணுறான், சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து சரி, நானும் பாடி கார்டும் 2 பேரும் கிளம்பிட்டோம் அப்படின்னும் போது, ஓ நீங்கள் 2 பேரும் கிளம்பிட்டீங்களா, சரி உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் வந்து ஃபேன் கேட்குறா. அவனுக்கு எவ்வளோ நக்கல்ல இருந்தால் பாடி கார்டு கூட கிளம்பியிருப்பான், அவனுக்கு என்ன அவ்வளோ அளவுக்கு திமிரா, என்கிட்ட இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ மேலேயும் பாடி கார்டு மேலேயும் செம கடுப்பில் இருக்கா. இவளுமே கிளம்பி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட வீட்டுக்கு தான் நேராக வந்துடுறா ஃபேன். அங்க பார்த்தா இப்பதான் ஹீரோ என்ன பண்றான்னா ஹீரோயினை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவன் இப்பதான் ரீச் ஆகுறான் போல வீட்டுக்கு. எல்லாரும் அங்க பாக்குறாங்க, ஐயோ இது என்னடா கூத்தா இருக்கு, இவன் ஏன் எதுக்காக இந்த ஆம்பளை பையனை இப்படி தூக்கிட்டு வரான், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, இதெல்லாம் பாட்டிமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி வேலைக்காரங்கெல்லாம் பயங்கரமா கிசு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை ஃபேனும் பார்த்துடுறா. அடியே எவ்வளவுங்களாவது இதெல்லாத்தையும் வெளியில போய் சொன்னீங்க, வாயை திறந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சம்பளமும் கிடையாது, வேலையும் கிடையாது, எங்கேயும் உங்களால வேலை செய்ய முடியாத மாதிரி பண்ணிடுவோம், புரியுதா அப்படின்னு சொல்லி